இன்னைக்கு இருந்த கலந்துரையாடல் உண்மைக்கும் நல்லா தான் போச்சு. அனைவருமே இதை வரவேற்றாங்க, அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. சில திருத்தங்கள் சில மாற்றங்கள் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உள்ளார ஜனாதிபதி கிட்ட சொன்னதை நீங்க அவர்கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் நான் சொல்றேன், எனக்கு புரியுது. சில பேர் சொல்றாங்க எல்லைகளை கிராமமா மாத்திட்டா லைன் ரூம்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிற மாதிரி. அது அப்படி கிடையாது. முதல் விஷயம் என்னன்னா, நாங்க இதை ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு மலையகத்துல இருக்க இளைஞர்களுக்கு சொல்றது உண்மைன்னு தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் இங்க கிட்டத்தட்ட 7500 இளைஞர்கள் பெட்டால வேலை செய்யறாங்க. அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க நினைச்சிருந்தா அவங்க அம்மா அப்பாக்கு ஒரு டாய்லெட் கட்ட முடியும், ஒரு வீடு கட்ட முடியும். ஆனா கட்ட முடியாத நிலைமையில இருக்காங்க. ஏன்னா அங்க காணி உரிமை கிடையாது. அப்படி காணி உரிமை இல்லாத கட்டத்துல மக்களுக்கு தெரியும் எது நம்மளுக்கு முக்கியம்னு. வீட்டுரிமை வேற, காணி உரிமை வேற. அது நம்மளுக்கு புரிஞ்சாகணும். ஒவ்வொரு வீடு கட்டி தான் காணியை வழங்கணும்னா அதுக்கு பேர் காணி உரிமை கிடையாது, அதுக்கு பேர் வீட்டுரிமை. நான் சொல்றேன், இந்த குழு மூலியமா ஒரு சட்டத்தை நிர்ணயிச்சு அந்த சட்டம் மூலியமா மக்களுக்கு காணியை வழங்குறது தான் எங்களோட திட்டம். அந்த சட்டம் மூலியமா இந்த மக்கள் வசிக்கிற இடத்தை செட்டில்மெண்ட், அதாவது கிராமங்களா மாத்த போறோம். லைன் ரூமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை கிராமங்களா மாத்த போறோம். கிராமங்களா மாத்தினா மட்டும்தான் மக்களுக்கு தேவையான அரசாங்க வரப்பிரசாதங்கள் கிடைக்கும். இன்னைக்கு மலையக மக்களுக்கு தெரியும், சமுர்த்தியா இருக்கட்டும் இல்லாட்டி அந்த வேற வேற அரசாங்க வரப்பிரசாதங்களா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைக்காத காரணம் அரசியல் சூழ்ச்சினால கிடையாது. கிடைக்காத காரணம் இந்த தோட்ட பகுதி எல்லாமே பெருந்தோட்ட நிறுவனத்தோட கட்டுப்பாடுக்குள்ளார வருது. நாங்க இந்த சட்டம் மூலியமா காமிக்க பாக்குறோம், இவங்க இலங்கையர்கள், பெருந்தோட்ட நிறுவனத்தோட அடிமைகள் கிடையாது. இது சில பேர் புரியாத மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இது தேர்தல் காலம், அரசியல் தான்.